Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ஈஸியா எப்படி waffle cone செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட வீடியோஸை புதுசா பார்க்கறீங்கன்னா எங்க சேனலுக்கு subscribe பண்ணுங்க, கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டை சேர்த்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. நீங்க வந்து வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு white sugar-ஐ சேர்த்திருக்கேன். இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் மைதா, இது வந்து கிட்டத்தட்ட 3 டேபிள்ஸ்பூன், 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், அதிலிருந்து கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கணும். பாருங்க பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவா வந்து ரொம்ப ஹீட் ஆக விட்டுறாதீங்க. லைட்டா ஹீட் ஆன உடனே நம்ம இந்த மாவை இந்த மாதிரி மெதுவா தேய்ச்சி விட்டுறலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, கட் ஆகாமல் பார்த்துக்கங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம கோன் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு ஒரு க்ளீன் டவலில் இதை வச்சு இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா கோன் ஷேப்பில் ஈஸியாக மோல்ட் ஆகிக்கும். பார்க்குறக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு வர வர அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ பாருங்கள் கோன் ஷேப் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. கீழே வந்து இந்த மாதிரி கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாக்லேட்ஸ் வச்சு அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். நான் வந்து சாக்லேட்ஸை லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் லைட்டாக உள்ளே சேர்த்து ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கோன்ஸ் உடையறக்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்ச இந்த பேட்டருக்கு எனக்கு 5 waffle cones கிடச்சிது. அவ்வளோதான், சூப்பரான waffle cones ரெடி. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் ஹோம்மேட் கேரட் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா அதனுடைய லிங்க் இங்கே இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.